ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது இடியம்ஸ் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் த்ரோ இன் த டவல். அதாவது த்ரோ இன் த டவல் அப்படின்னா என்னென்னா, பாக்ஸிங்கில் வந்து ரிங்கில் வந்து 12 டவல்ஸ் வச்சுருப்பாங்க. பாக்ஸஸ் வந்து ஸ்வெட் ஆகிற டைம் அதை எடுத்து தொடச்சிக்குவாங்க. அவங்க வந்து ரொம்ப அடிபட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட டீம் மேனேஜர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த டவலை வந்து அவங்க மேலே த்ரோ பண்ணுவாங்க. த்ரோ பண்ணாங்கன்னா அந்த ஃபைட்டை வந்து எண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் கார்னர். இன் அவர் கார்னருங்கும்போது பாக்ஸிங் மேட்ச் நடக்கும்போது கார்னரில் 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் வந்து பாக்ஸர்ஸ் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது. அதுதான் இன் அவர் கார்னர். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் த ரோப்ஸ் பாக்ஸர்ஸ் வந்து 4 பாக்ஸிங் வந்து பார்த்துருப்பீங்க, 4 கார்னருமே ரோப்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்போனண்ட் வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும்போது அந்த அடி வாங்கினவங்க வந்து அந்த ரோப்பில் போய் விழுவாங்க இல்லையா, அப்போது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ட்ரபுளில் இருக்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிலோ த பெல்ட் லெவலுக்கு கீழே அடிக்கிறது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது 2 மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரையும் நிப்பாட்டி விட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பிகினிங் ஆஃப் த மேட்ச், தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப். ஸோ இதனோட மீனிங்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு த்ரோ இன் த டவல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. த்ரோ இன் த டவலுக்கு மீனிங் வந்து டு கிவ் அப். செகண்ட் ஒன் இன் அவர் கார்னருக்கு மீனிங் ஆன் யுவர் ஸ்லைட் இன் அன் ஆர்குமெண்ட் ஆர் டிஸ்பியூட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் த ரோப்ஸ். அதனோட மீனிங் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் நியர் கொலாப்ஸ் ஆர் டிஃபீட். ஸோ கொலாப்ஸ் இல்லை டிஃபீட், ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதான் ஆன் த ரோப்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிலோ த பெல்ட் லெவல், தட் இஸ் அன்சப்போர்ட்டிங் பிஹேவியர், அன்ஃபேர், அதுக்கு கீழே அடிக்கிறது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் அன்சப்போர்ட்டிங் பிஹேவியர். ஃபிஃப்த் ஒன் ஸ்கொயர்னால் ப்ரிப்பேர் ஃபார் அ கான்ஃப்ளிக்ட். தேங்க்யூ.